ஒரு அழகான கிராமத்துல பாட்டி ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவங்களுக்கு இன்னொரு மருமகளும் இருந்தாங்க. அவங்க மருமகளுக்கு இந்த பாட்டியை சுத்தமா பிடிக்காது. அம்மா, என்னம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கீங்க? எதுவும் வேணுமா, இல்லை உடம்பு எதுவும் சரியில்லைனாலும் சொல்லுங்க, உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து தரேன். அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நேற்று நீயும் உன் பொண்டாட்டியும் என்னத்தை தான் அப்படி பேசி சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தீங்க? அதை ஏமா கேட்குற? அவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அவளோட தங்கச்சிக்கு நகை எடுத்து கொடுக்கணுமாமா. அதுக்கு எடுத்துக்கொடுன்னு முகத்திலே பண்ணிக்கிட்டே இருக்கிறா. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னதுக்கு கேட்டுக்கிட்டே கிடக்குறாமா. ஏன்பா, பாவம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே. அவளுக்கு நகை எடுத்து கொடுத்தா என்ன உனக்கு? பாவத்தை எடுத்து கொடு. தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே கிடக்காதீங்கப்பா. 4 பேர் பார்த்தா நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க சொல்லு? பொண்டாட்டிகிட்ட என்றைக்குமே சண்டை போடக்கூடாது. அவள் பேச்சை கொஞ்சம் மதிச்சு நட. ஆமாம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அவள் உங்களை வில்லியாக தானே பார்க்குறா. நீங்கள் எவ்வளவு நல்லது நினைக்கிறீங்க, ஆனால் அவள் அப்படிலாம் இருக்காளா? அவள் எவ்வளோ சொன்னாலும் அவளுக்குலாம் புத்தியே வராதும்மா. அவள் தங்கச்சிக்கு நகை செஞ்சு போடணும், அவங்களுக்கு செஞ்சு போடணுன்னு தான் இருக்கிறா. ஆனால் வீட்டில் உள்ள நிறவத்தை அவள் கொஞ்சம் கூட பார்க்குறதே கிடையாது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மருமக அந்த இடத்துக்கு வந்தா. ஏங்க, உங்ககிட்ட நைட்டு சொன்னதெல்லாம் இவங்கள்ட்ட சொல்லி வேணும்னே சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க உங்களுக்கு ஏற்றி விட்டுட்ருக்காங்களாக்கும். எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட சொன்னாலே இப்படி தான் பண்ணுவாங்கன்னு. உனக்கு தெரியுமா அவங்க ஏற்றி விட்டாங்களன்னு? சும்மா அரைகுறையாக காதில் வாங்கிட்டு வந்து இங்கே உளறிட்டு இருக்கக்கூடாது. பேசாட்டு வீட்டுக்குள்ளே போ, கடுப்பை கலப்பாம. இவங்க சொல்லியிருப்பாங்க நிச்சயம், நகையெல்லாம் எடுத்து போடாத, அவங்க தங்கச்சிக்கு எதுக்கு எடுத்து போடணுன்னு. இதை தான் நீங்கள் என்கிட்ட சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறீங்க. இவங்க தான் உங்களுக்கு மெயினாக ஏற்றி விட்றது. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? வயசாயிடுச்சு தவிர அறிவு ஒன்றுமே இல்லை. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏற்றி விட்டு சண்டையை முட்டி விட்றீங்க. இப்படி நாங்கள் சண்டை போட்டுட்டு நீங்கள் குளிர் காயணும், அதுதானே உங்களுக்கு ஆசை? ஏமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவனா? அப்படி உங்களுக்குள்ள சண்டையை முட்டி விட்டு நான் குளிர் காஞ்சி எப்படிமா நிம்மதியாக வாழ முடியும்? என் பையனோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதா தானே இருக்கணும். அவனுக்கு பிடிச்சனால தான் உனையே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படி உங்களுக்குள்ள சண்டையை முட்டி விடுவேன்? அப்படி சொல்லவும் அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பி போயிட்டா. அம்மா, நீ அவள் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத. உனக்கு தெரியும்ல, அவள் அப்படிதான், எல்லாத்தையும் சிடுன்னு பேசுகிறவதான்னு. அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே போய் தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரே சண்டை சத்தமாக கேட்டுக்கிட்டு இருந்தது. அட, என்ன ஒரே சண்டை சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்குது? என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம பையன் குரல் தான் ரொம்ப வசதியாக கேட்குது. எனக்கு நான் வீட்டில் இருக்கிறதா என்ன? உங்கள் அம்மாவை ஒழுங்கா அடித்து துரத்துறீங்களா இல்லையா? அவங்க இருக்கனால நிம்மதியாகவே வாழ முடியல. தயவு செஞ்சு உங்களை விரட்டி விடுங்க. எங்கள் அம்மாவை போக சொன்னேன்னா நீ இந்த வீட்டில் இருக்க வேணாம். நீ வீட்டை விட்டு கிளம்பிக்கோ. எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. தண்ணி கொடுத்துட்டு வரதுன்னா வாங்க. அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு அவங்க வாழணுன்னு இருக்கா என்ன? உங்களோட இன்னொரு வீடு சும்மா தானே இருக்குது. நம்ம 2 பேரும் அங்கே போய் தண்ணி கொடுத்துட்டு நடத்திக்கலாம். இங்கேருந்து வரல, நான் போய் எங்கிட்டாச்சும் போயிடுவே, பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கு நீ முக்கியம் கிடையாது, எங்கள் அம்மா தான் முக்கியம். எங்கள் அம்மாவை பகச்சிக்கிட்டேன்னா நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம். கிளம்பி போய்கிட்டே இரு. சண்டை போட்டுட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருந்தான். அம்மா, நீங்கள் எப்போம்மா எந்திரிச்சிங்க? நீங்கள் தூங்கிட்டு தானே இருந்தீங்க? ஆமாப்பா. ஏப்பா கண்ணு, தயவு செஞ்சு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீ தயவு செஞ்சு கோவப்படாமல் கேளு. நீயும் பொண்டாட்டியும் நம்ம ஒரு வீடு கட்டணும்ல, அந்த வீட்டுக்கே குடி போயிருங்கப்பா. என் கூட இருக்க வேணாம். என்ன சொல்கிற? இங்கே இருந்தால் உனக்கும் உன் பொண்டாட்டியும் சண்டைக்கு மேலே சண்டை தான் வரும். நீங்கள் நிம்மதியாகவே வாழ முடியாது. எனக்கு நீ நிம்மதியாக இருக்கணும் கண்ணு. என்கிட்ட கோவப்படாமல் தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு நீங்கள் தனி கொடுத்துன போகணும். இது அம்மாவோட கோரிக்கை. கண்டிப்பாக அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அம்மா, அவள் தான் சொல்கிறானா? என்னம்மா நீங்களும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீ அம்மாவுக்காக இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோ. அவங்க அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்டனால அவனும் ஒத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அடுத்த நாளே அந்த புது வீட்டுக்கு போனாங்க. அவங்க மகன் அவனை விட்டு போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. பாவம், என் பையன் மனசே இல்லாமல் என்னை விட்டுட்டு போகிறான். பரவாயில்ல, என் வாழ்க்கை இனிமேல் நான் பார்த்துக்குவேன். என் பையன் நிம்மதியாக இருந்தால் போதும் கடவுளே. அவன் மன நிம்மதியோடு வாழணும், எனக்கு அது போதும். அந்த பாட்டி இனிமேல் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம்னு நினச்சி சோகமாகவே உட்காந்துருந்தாங்க. இனிமேல் அந்த குடும்ப செலவு எல்லாத்தையும் அவங்களே பார்க்கணுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாமரம் இருக்குது. அது அவங்க அம்மா அவங்களுக்காக ஆசையாக வளர்த்தது சின்ன வயசில். நம்ம மாமரம் இருக்குது, இப்போ மாம்பழ சீசன் தானே, அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். அடடே, நிறைய மாம்பழம் பழுத்திருக்கே. இந்த மாம்பழத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விற்றோம்னா நல்ல ரேட்டு கிடைக்கும். நல்ல விலைக்கு விற்கலாம் இதை. இனிமேல் இந்த தொழிலை பார்க்க வேண்டியதுதான். என்ன பண்ணுறது? இப்படி ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி இந்த வாழ்க்கையை ஓட்டினாதான் முடியும். சரி மாம்பழத்தெல்லாம் எடுப்போம்.
அந்த பாட்டி எல்லா மாம்பழத்தையும் அந்த கூடையில் பறித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா, ஒரு வழியாக எல்லா மாம்பழத்தையும் பறித்து போட்டாச்சு. இனி இந்த மாம்பழத்தை எடுத்து கொண்டு போய் விற்றுடுவோம். 1 கிலோ 30 ரூபா இல்லைன்னா 40 ரூபாய்க்கு போடுவோம். அந்த பாட்டி அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பாட்டி மரத்தில் காய்ச்ச மாம்பழம் எல்லாமே இனிப்பு சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். அட சண்முகவல்லி, என்ன உன் நிலமை இப்படி ஆகிப்போச்சு? உன் பையன் ஒன்று விட்டுட்டு போயிட்டானாமே கேட்டேன். இந்த காதில் வாங்கினதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருச்சு. அதனால தான் மாம்பழ தொழில் விற்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன பண்ணுறது, தனிமையில் வாழ்க்கை போக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தானே பார்த்துக்கணும். ஏன்னா தான் பிள்ளை குட்டியை பெற்றாலுமே கடைசியில் நம்ம தனியாக தான் வாழ்கிற மாதிரி இருக்குது பார்த்தியா? இதுக்கு தான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா இந்நேரம் உங்களை கூடயே வச்சு பார்த்துருக்கும்ல. ஏன்னா தான் ஆம்பளை பையன் இருந்தாலும் பொம்பளை பிள்ளை ரொம்ப நம்ம மேலே பாசம் வச்சுருக்கும். அது எங்கே தூரம் போனாலுமே நம்ம மேலே இருக்க பாசம் குறையவே குறையாது. நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றிருந்தீங்கன்னா இந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஏங்கடி, அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டத்தில் உட்காந்துருக்குது. இதில் நீங்களும் மேலும் மேலும் சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு என்ன குறையோ என்ன பண்ணுறது? அவன் விட்டுட்டு போயிட்டானா அந்த அம்மா என்ன பண்ணும்? பேசாட்டு இருங்கடி. நடக்காத கதையெல்லாம் பேசிக்கிட்டு மாம்பழம் வாங்கினீங்கன்னா மாம்பழத்தை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க. ஆனால் ஒன்று சண்முகவல்லி, இந்த மாம்பழக்கடையை மட்டும் வச்சு உன்னோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க. வேற ஏதாவது தொழிலும் பண்ணு. அப்போனா தான் உன்னால் முன்னேற முடியும். இந்த மாம்பழ தொழிலே ஒரு வாய் சாப்பாட்டுக்கே உனக்கு பத்தாது பார்த்துக்க. அதெல்லாம் தோப்பு கணக்கில் மாம்பழம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேணால் கட்டும். ஒரு மரத்தை வச்சுட்டு உன்னால் இவ்வளோ காசை எடுக்க முடியாது. நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்லம்மா, என் மகன் அப்படிலாம் கிடையாது. அவன் முழு மனசாக கூட என்னை விட்டுட்டு போகல. அவன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டே இருக்கான்னு நான் தான் கிளம்ப சொன்னேன். சரி சரிம்மா, அந்த கதையெல்லாம் விடுங்க. உங்களுக்கு மாம்பழம் வேணும்னா எடுத்துக்கோங்க. 1 கிலோ 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அப்படியா? பரவாயில்லையே, 1 கிலோ மாம்பழம் 40 ரூபாய்க்கு கொடுக்குறியா? மற்ற கடையில் 60 ரூபான்னு விற்கிறாங்க. பரவாயில்ல, எங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 2 கிலோ போட்டு கொடுமா. அவங்க எல்லாரும் மாம்பழத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க. அடடே, இவ்வளவு மாம்பழம் மிச்சமாக இருக்குது. இது என்ன பண்ணுறது? இன்னும் 2 நாளைக்கு விட்டால் இது அழுகி போயிருமே. சரி வீட்டுக்குள்ளே எடுத்து வைப்போம், என்னன்னு பார்த்துக்கலாம். அந்த பாட்டிக்கு அந்த சமயத்தில் தான் ஒரு யோசனை வந்தது. அட, இந்த மாம்பழத்தெல்லாம் நாளைக்கு காலையில் நல்லா அரைச்சி இடியாப்ப மாவு மாதிரி பிணைஞ்சு இடியாப்பம் சுட்டோம்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமே. இது வரைக்கும் இதை யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நிச்சயம் இதை பிடிக்கும் எல்லாத்துக்கும். மாம்பழ இடியாப்பம்னு சொல்லி விற்றா கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்க. அந்த பாட்டி கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க மகனை பற்றி யோசிச்சாங்க. அவன் என் மகன் இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, ஒழுங்காக சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரில. எங்கே உட்காந்துருந்தா நேரத்துக்கு நான் சாப்பாடு கொடுத்துருவேன் அவனுக்கு. சரி நினச்சி என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். காலையில் அந்த மாம்பழ இடியாப்பத்தில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அந்த பாட்டியும் அதே ஆர்வத்தில் கொஞ்ச நேரம் படுத்து நிம்மதியாக தூங்குனாங்க. காலையில் எந்திரிச்சதுமே வேகமாக போய் டீயை போட்டு குடித்தாங்க. ஒரு வழியாக டீயை குடிச்சு முடிச்சாச்சு. போய் மாம்பழ இடியாப்பத்தை ரெடி பண்ணுவோம். முதல்ல இந்த மாம்பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த அரிசி மாவில் இந்த மாம்பழ சாறு எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுருவோம். அடடே, கலரே பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா திக்கு மஞ்சள் கலரில் வந்திருக்குது. இதில் இடியாப்பம் போட்டோம்னா ரொம்ப அருமையாக வரும். எல்லாரும் வாங்க, மாம்பழ இடியாப்பம் வந்துருச்சு. எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. மனசார வாங்கி சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? மாம்பழ இடியாப்பமா? இதுக்கு முன்னாடி இந்த இடியாப்பத்தை நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை. அது எப்படி மாம்பழ இடியாப்பம் செய்வீங்க? உனக்கு வேணும்னா 2 செட்டு இடியாப்பம் எடுத்து சாப்பிட்டு பாருமா. அவ்வளவு ருசியாக இருக்கும். இது மாம்பழத்தால் பண்ண இடியாப்பம். கண்டிப்பாக சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடணும்னே அவசியம் இல்லை. நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப அருமையாக இருக்கும். இருந்தாலும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அட பரவாயில்லையம்மா, இந்த கிராமத்துக்குள்ளே யாருமே இது வரைக்கும் இப்படி ஒரு இடியாப்பத்தை பண்ணதே கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்கும் போல், பார்க்கவே நல்லா இருக்கு. சரி எங்களுக்கு கொடு. அவங்க எல்லாருமே அந்த இடியாப்பத்தை வாங்கி ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாங்க. அந்த மாம்பழ இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது. பாட்டி, உண்மையிலே உங்களோட இந்த மாம்பழ இடியாப்பம் ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு அந்த தேங்காய் பாலே தேவையில்லை. அந்த நாட்டு சர்க்கரையோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. அடடா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடியாப்பத்தை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. உண்மையிலே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க பாட்டி. உங்களுக்கு நல்ல யோசனை தான். எனக்கு இது போதும்மா. எப்படியோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பொருளை செஞ்சு கொடுத்துட்டேன். இனி கிராம மக்கள் எல்லாருமே கடைக்கு நிச்சயம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இதை யாருமே செஞ்சதில்லை. அதனால தான் நான் செஞ்சேன். சண்முகவல்லி, உண்மையிலே உன்னோட இந்த மாம்பழ இடியாப்பம் ரொம்ப அருமையாக இருக்குமா. பரவாயில்ல, எப்படி ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிற பாரு.
ஆமாண்டி, நான் கூட எப்படியோ செஞ்சு வச்சிருவேன்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே இந்த மாம்பழ இடியாப்பத்தை நீ ரொம்ப அருமையாக செஞ்சு வச்சிருக்கிற. எல்லாருமே அந்த பாட்டியை ரொம்ப புகழ்ந்தாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாரும் அதுலேருந்து அந்த பாட்டிகிட்ட நல்லா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களும் லாபத்தை நிறைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கூட யாரும் இல்லைன்னா கூட நம்ம சுயதொழில் வச்சு நம்ம முன்ன வர முடியும், நம்மளால முடியும் நம்புனா